வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். நான் வந்து கீரையை நேற்றே நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சிட்டேன். கழுவி தண்ணி எல்லாம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் போகிற வரை நான் வந்து லைட்டாக வெயிலில் வச்சுருந்தேன். திரும்ப அதை எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து வேலை மெனக்கட்டு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை உருவுறதுன்னா எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆகும் இவ்வளோ கீரையும் உருவுறதுக்கு. இப்போ ஒரு நாள் அப்படியே வச்சிட்டனால இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துடும் கீரை தனியாக, இந்த காம்பு தனியாக. இது சின்ன காம்புலாம் இருக்குது அப்படின்னா நம்ம காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது கீரை. பாருங்கள், காம்புலாம் இதில் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படாத இந்த பெரிய காம்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துடலாம். அப்படி தட்டணுன்னா போதும். தட்டணுன்னு உதறி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை உள்ள இந்த பெரிய காம்பெல்லாம் எடுத்துட்டு அடுத்து இதில் நமக்கு தேவைப்படாத சின்ன சின்ன காம்புகளெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்ல நிழலில் ஒரு காட்டன் டவல் துணி ஏதாவது விரிச்சிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிடணும், ஏன்னா தூசிலாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டேன் ஏற்கனவே. பார்க்க நிறைய தெரியுதும், காஞ்சி பவுட்ரு பண்ணால் கம்மியாயிரும். பாருங்கள் எப்படி அழகாக இவ்வளோ கீரையும் ஈஸியாக உருவியாச்சு. உருவலை, ஆனால் இந்த காம்பில் இருந்து உதறினோடனே இப்படி கிடச்சிருச்சு. நம்ம ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த கீரை பொடி நம்ம செய்ய மாட்டோம். இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. இந்த மாதிரி குச்சி எல்லாம் நம்ம தேவையில்லாத எடுத்துடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குச்சியெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கீரை ஈஸியாக எடுத்தாச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே பவுட்ராகவே நல்லா காஞ்சிருச்சு. 2 நாளைக்கு நம்ம வந்து இந்த குச்சியை, இந்த மாதிரி இருக்கிற குச்சியில் மட்டும் பொறுக்கி கீழே போட்டுற வேண்டியதான். அடுத்து மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு பண்ண வேண்டியதான். பவுட்ரு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கீரையும் சேர்த்து இவ்வளோ பவுட்ரு தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை சலித்து எடுத்துக்கிறல, தேவைப்படும் போது சலிச்சிக்கிறலான்னு நான் அப்படியே வச்சுருக்கேன். சூப்பெலாம் வைக்கும் போது சலிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை பொரியலுக்கு காய்கறிகள் கூட்டு கூட போடலாம், தோசை மாவு போடலாம். நீங்கள் சலித்து போட்டுக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.